ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். இதோ இந்த சப்தம் ஓம்கார ஒலி, இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் ஒலி, மனிதனுடைய நிறைவான ஒலி இந்த ஓம்கார ஒலி. இந்த ஒலியை நாம் கேட்டோமானால் நமக்கு எல்லா விதமான மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், நல்ல ஒரு அதிர்வலை கிடைக்கும், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பாதுகாப்பு. ஓம் சாய்ராம். இன்றைக்கு பதிவு என்னென்னா, போன பதிவில் பேசாத குழந்தை பேச அப்படின்னு ஒரு மந்திரம் போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு கமெண்ட்ஸ் சொன்னாங்க. என் பிள்ளை நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கல்கண்டு 10 ரூபா தான், அதை வாங்கிட்டு வர சொல்லுவேன், அதை படைச்சி அவங்ககிட்டே கொடுப்பேன். அந்த கல்கண்டு 2 துண்டு, அதாவது டைமண்ட் கல்கண்டு இல்லையா, அது கொடுத்தோம்னா அந்த பிள்ளை அந்த மந்திரத்தை சொன்னோம்னா கண்டிப்பாக அது பேசிச்சு. அது ஒரு சக்ஸஸ் ரேட்டு. அது மகிழ்ச்சியை உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்னென்னா, பிள்ளைகள் நல்லா படிக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும் தானே, அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் நம்ம பாடுபடுறோம். ஸோ அவங்க ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா படிக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரி மலேசியாவிலேருந்து ஒருத்தர் இந்த பிள்ளைக்காக ஒரே அழுகை. யார்? அப்பா. ரிசல்ட் வந்தாலே மாணவனுடைய பெற்றோர்கள் தான் இப்போ ரொம்ப பயப்படுறாங்க. அவர் இது மாதிரி தான் வேண்டிக்கிட்டாரு, இந்த மந்திரம் தான் கை கொடுத்தது. எப்படின்னா, அவர் வேண்டிக்கிட்டார், பாஸ் பண்ணிடுவாப்பா பிள்ளை அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்ன, பையன் ஸ்கூலுக்கே போகல, பரீட்சைக்கே போகல அப்படின்றார். பரீட்சைக்கு போவான்ப்பா, அவன் எழுதுவான், பாஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த தம்பி என்ன சரி, பரீட்சைக்கு மட்டும் போனால் பள்ளிக்கூடம் போகல, அட்டண்டன்ஸே கிடையாது. அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு, நான் பாஸ் பண்ணுவான் சொன்னேன். ரிசல்ட்டும் வந்துச்சு. ரிசல்ட் வந்தால் ஃபெயில் ஆகிட்டான். அப்பா, நான் அப்பாட்ட சொல்கிறேன். அவர் ஃபோன் பண்ணி அழுகிறார். அது மட்டும் இல்லை, ப்ரே பண்ணிக்கிறதுக்கு முதல்ல அட்வான்ஸாக 10,000 ரூபாய் எனக்கு அன்னதானத்துக்கு கொடுத்துட்டாரு நம்ம கோவிலுக்கு. பாபாவுக்கு அன்னதானம் கொடுத்தது பாபா விடுவாரா, சும்மா விடுவாரா? நான் ஒரே அவர் போட்டு மெல்றேன். ஏப்பா, 10,000 ரூபாய் நம்ம அவர்கிட்ட அன்னதானத்துக்காக வாங்கணும், அவர் இந்த மாதிரி பரிதவிக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாபாவை போட்டு நான் மெல்றேன். அப்போ என்னாச்சுன்னா, அந்த சகோதரர் மலேசியாவிலேருந்து மீண்டும் பேசினார். அப்பா, எனக்கு மெயில் வந்திருக்கு, தம்பிக்கு ரிசல்ட் வந்தது, இருந்தாலும் மறுபடியும் எழுத சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னார். சரி, எழுத சொல்லுங்க அப்படின்னு அவரை போயிட்டு ஒரு டெஸ்ட் வச்சு அந்த தம்பி அதாவது +2 மாதிரி அங்கே மலேசியாவில், அந்த நாட்டில் வேறு மாதிரி சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. அது படித்தா தான் அதுக்கு மேலே போக முடியும் அவருக்கு. ஏன்னா இவர் பெரிய ஆடிட்டராக இருக்கிறார். ஆடிட்டர் புள்ள வாத்தியார் புள்ள மக்கு மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஒரே அழுக அவர். அதுக்கு பிறகு அவர் போனார், அந்த பரீட்சையை எழுதினார், பாஸ் பண்ணிட்டார். பாபா நம்மளை கைவிடலை, அதுக்காக பாபாவுக்கு நன்றி சொல்கிறோம். எப்படி வந்ததுன்னா, இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம், பிள்ளைகள் நன்றாக படிக்க, தேர்வில் தேர்ச்சி அடைய. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்த்தும் போது நல்ல ஞாபக சக்தியாக வரக்கூடிய கேள்விகளுக்கு சரியான விடை எழுதி, சரியான மதிப்பெண் பெற்று, சரியான படிப்பு படித்து, சரியான பதவிகளை சரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொன்னால் போதுங்க, எல்லாம் கிடைக்குங்க. அப்பாவுடைய மந்திரம் இல்லையா? சரி, இப்போ மந்திரத்துக்கு வருவோம். பிள்ளைகள் நன்றாக படிக்க, தேர்வில் தேர்ச்சி அடைய. ஓம் சாயி அஞ்சனா விநாசகாய பாலகாஷா ருக்ஷசாக சந்தி சிஷாயாக அத்தியய நார்த்தம் நமக. ஓம் சாயி அஞ்ஞான விநாசகாய பாலகாக குஷலாக சந்தி விஷாயாக அத்தியய நார்த்தம் நமக. இது கொஞ்சம் வாயில் நுழையிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் இது 108 முறை பாபாவுக்கு முன்னாடி பூஜை நம்பர் சொல்லுங்கள். இல்லை அங்கே ஒரு 9 முறை ஆரம்பிச்சுட்டு வெளியில் விட நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிள்ளை நல்ல மதிப்பெண் பெற்று நீட்டாகட்டும், அது எதாகட்டும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும். அந்த பிள்ளை நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரும். அப்பா
நமக்கு வழியிலும் வாழ்விலும் துணை இருப்பார். இதே மாதிரி மந்திரங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிள்ளைகள் யாராவது படிக்காத பிள்ளைகள் இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு அதை அனுப்புங்க. அது நல்ல ஒரு கைகூடி வரும். சரியா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.